لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج فليتعجل رواه أبو داود صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகமனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. நம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக பொங்கி குடியேற்றுமாக. அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் நாம் அனைவரும் என்றென்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் நம் வாழ்நாளிலே இபாதத்துகளிலேயே மிக உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மதீனாவிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமிக்க ரௌலா ஷரீஃபை நேரடியாக சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்தனை பேருக்கும் நிறைவாக தந்தருவானாக. அன்புக்குரிய பெருமக்களே, ஆரம்பமாக உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் 130 பரதான கடமைகள் இருந்தாலும் அதிலே மிகவும் சிறப்புக்குரிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 5 பரதான கடமைகள் முதன்மை வகிக்கின்றன. முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இந்த 5 கடமைகளும் முஸ்லிம்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது. கலிமா சொல்வது முஸ்லிம்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது. இஸ்லாத்திலே இருக்கும் கொண்டு ஒருத்தர் நான் கலிமா சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார், காஃபிராக்கி விடுவார். அதுபோல இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் 5வது தொழுகையை நிறைவேற்றுவது அந்த முஸ்லிம் மீது கட்டாய கடமை. ரமலான் வந்துவிட்டால் 29 அல்லது 30 நாட்கள் பகலிலே நோன்பு அனுசரிப்பது கட்டாய கடமை. ஆயிலே ஒரு தடவை வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால் ஆயிலே ஒரு தடவை हमें जीने में एक मर्तबा हज को जाना, यानी हमारा बस्ती से मक्का को जाना, मक्का को जाकर काबतुल्लाह में हज करना. हज के दिनों 5, हज के दिनों 5 5 நாட்களிலே ஹஜ்ஜுடைய அமலை நாம் மேற்கொண்டு நிறைவு செய்தால் அங்கேதான் ஹாஜி பட்டம் கொடுக்கப்படுகிறது.
இது இஸ்லாத்தினுடைய 5வது கடமை. கலிமா சொல்வது வசதியான வசதி இல்லாத எல்லா முஸ்லிம்கள் மீதும் பரவாக இருக்கிறது. அதுபோன்று தொழுவது என்பது உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. நோன்பு என்பது உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜி என்பது உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதாது, பணம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பண வசதி இருக்க வேண்டும். அந்த வசதி இருக்கின்ற பொழுதுதான் அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகும். அல்லாஹ் இதை பற்றி திருக்குர்ஆனிலே வசனத்திலே சொல்வான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். யார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சக்தி வருகின்றாரோ, பொருளாதார வசதி வருகின்றாரோ, அவர் ஹஜ்ஜுல் பைத் கஅபத்துல்லாஹை சந்தித்து ஹஜ்ஜு செய்வதன் மீது அவர் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். உடல் வசதி இருக்கு, பொருள் வசதி இருக்கு, ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்குது, அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. ஹஜ்ஜிலே யார் கவனக்குறைவாக இருக்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் தேவையில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்களுடைய ஹஜ்ஜி எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது விருப்பத்தோடு செல்ல வேண்டும், ஆர்வத்தோடு செல்ல வேண்டும், ஆசையோடு செல்ல வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் எச்சரிக்கிறார்கள், சயதி அலன் நாஸி ஸமான் ஹரஜன் நாஸு இலல் ஹஜ் அர்பஅத அஸ்னாப். பிற்காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் 4 நோக்கங்களுக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. முதல் நோக்கம் ஸலாத்தீனுஹும் லினுஸ்ஹா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உல்லாசத்திற்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. அவர்கள் டூருக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கேயும் வியாபாரம் செஞ்சலாம், வியாபாரத்துக்குள்ள பேசிட்டு வியாபாரம் பண்ணிட்டு அந்த நோக்கத்தில் ஏகத்திலே இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஏழைகள் அங்கேயும் போய் கையேந்துவார்கள், அங்கேயும் போய் யாசிப்பார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களே ஆளுங்கள், மார்க்கம் அறிந்தவர்கள் தற்புகழ்ச்சிக்காக தன்னை ஒரு பெரிய அறிஞர் என்ற மக்கள் போற்ற வேண்டும், பின்னால் வர வேண்டும் என்ற ஒரு தற்புகழ்ச்சிக்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். யார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து வைக்கிறாரோ அவர் அவசரமாக செய்யட்டும். ஏன்னு சொன்னால் பெருமானார் தொடர்ந்து பேசுகிறார்கள், அவருக்கு ஏதாவது நோய் வந்து அதை தடுத்து விடலாம், அல்லது அவருடைய பொருளாதாரம் குறைந்து விடலாம், அல்லது இதைவிட ஒரு பெரிய தேவை, குமர்காரியை வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய தேவை முன்னாடி வந்து நின்று ஹஜ்ஜை தடுத்து விடலாம். இன்னைக்கு சமூகத்திலே அப்படித்தான், எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்புலாம் இருக்கு, ஆனால் வீடு கட்டுறதுலையும் அதே போன்று உலகத்தினுடைய சாதனங்களை வாங்குவதிலும் குறியாக இருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்து ஹஜ்ஜி செய்வதற்கு நீங்க தயாராக. என்னிடத்து மதுரையை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து கேட்டார், அவருக்கு 35 வயசு தான் இருக்கும், ஜென்சன் கேட்டார், ஹஜரத் ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வச்சிருக்கேன், இங்க நிலமும் வாங்கி போட்டிருக்கேன், ஏன் மனைவி சொல்றார் நிலத்துல வீடு கட்டிருக்கிறான், ஏன் மனசுல என்ன சொல்றது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவோம், அங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்போம், வீடு கட்டக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்து என் மனசு சொல்லுது. ஆனா என் மனைவி என்ன சொல்றா, முதல்ல வீடை கட்டுங்க, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, வீடை கட்டுங்கன்னு சொல்றான். நான் எதை முடிவா எடுத்துக்கிறது, எதை நான் டிசைட் பண்றது அவர் கேட்கிறார். அந்த இளைஞர்
நான் சொன்னேன், உன் மனைவிட்ட போய் சொல்லுங்க, நம்ம போகக்கூடிய இடம் உலகத்திலேயே ஆக சிறந்த இடம். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நேரத்திலே உள்ளத்திலே போட்டானே, இதற்கு நாம் போடாமல் போய் சுக்ரியா செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்ல ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்லி அந்த அம்மாவை தயார் பண்ணுங்க. நான் சொன்னதா சொல்லுங்க, நீங்க சொன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா நீங்க கூடயே இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, உங்க சேட்டையெல்லாம் தெரியும், உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. பொதுவாக மனைவிமார்கள் அப்படி தானே, ஊர்லேயே செல்வாக்கா இருந்தாலும் மனைவிட்ட அந்த செல்வாக்கு இருக்காது. ஹஜ்ஜத்து சொன்னாங்க முதல்ல சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுப்பான். போய் சொன்னாரு, 2 பேரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிட்டாங்க. 2 பேரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிட்டாங்க. புதன்கிழமை ஹஜ்ஜுடைய விருது முடினாங்க. ஆக நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் சீக்கிரமாக விரைவாக ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். நான் அப்படிதான் ஓரளவு பணம் இருந்துச்சு. திடீர்னு ஹஜ்ஜு கம்பெனில இருந்து எனக்கு என் மனைவிக்கு குழுக்கல்ல விழுந்துச்சு. குழுக்கல்ல விழுந்தோட ஒரு இடம் வாங்கலான்னு சொல்லி வச்சிருந்தேன். குழுக்கல்ல விழுந்தோட போய் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம 2 பேருக்குமே குழுக்கல்ல விழுந்துச்சு, நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னு. முதல்ல இடத்த வாங்கினேன். நம்ம ஜங்ஷன் வந்து 30 வருஷம் ஆகுது, இடத்த வாங்கி ஒரு வீடு அமைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எனக்கு அல்லாஹ் ஹஜ்ஜில் போய் கேட்போம், நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு. சரிங்க, உங்க காசுக்கு என்னமோ செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த காசு பணத்தை வச்சு ஹஜ்ஜுக்கு பணம் கட்டணும். அங்க போய் காபத்துல்லாவை ஹஜ்ஜத்து நேரத்துல காபத்துல்லாவை பார்த்துக்கொண்டு, யா அல்லாஹ், சேலை வந்து 30 வருஷம் ஆச்சு, நமக்கு பின்னாடி வந்த மதுரைக்காரங்க, பெரிய குளத்துக்காரங்க, துருக்கமுடிக்காரங்க எல்லாம் வீடு கட்டி மிக சிறப்பா இருக்காங்க. அவனை வந்து 10 வருஷம் 15 வருஷம் தான் ஆகுது, நான் 30 வருஷமா இருக்கேன். எனக்கு சொந்தமான இல்லத்தை பள்ளியாசலுக்கு கொடுங்க. அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சுட்டான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு புரோக்கர் சொன்னாரு, பள்ளியாச பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, யாராவது வாங்குவாங்களான்னு கேட்டாரு. என்னுடைய நண்பர் எடப்பாடி முஸ்தபா அவர்கிட்ட சொன்னேன், நீங்க என்ன வீடு தெரியிருக்கீங்க, வாங்க போய் வீடு பார்க்கலாம். அவர் அந்த வீடை பார்த்தோட இது நமக்கு சரி வராது, எனக்கு கார் பார்க்கிங்க இங்க இல்லை, இது நமக்கு சரி வராது, நீங்க வந்து வாங்கிக்கிட்டு. என்னடா திரும்ப உத்தரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட காசு இருக்கு, நான் அட்வான்ஸ் 2 லட்ச ரூபா தரேன், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய, ஒரு 6 மாசம் பணம் கேட்டு சொந்த மதத்தை வாங்கி சேகரிச்சு அந்த வீடை வாங்கி வீடு அமைப்பாரு. ஆனா கார் பார்க்கிங் அந்த வீட்டில் இல்லை, நான் கார் பார்க்கிங்கோட பார்க்கணும் சொல்லி அந்த நீயத்தை பலப்படுத்திட்டேன். 2 lakhs முன்னால் கொடுத்து வாங்கிடுங்க, வந்து 30 வருஷமா பள்ளியாசலிக்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வப்படுத்தி வாங்க வச்சுட்டாரு. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு அவருடைய துஆவை கட்டாயமாக அங்கீகரிக்கிறான், கபூல் செய்கிறான் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ அவர் விரைவாக செய்யட்டும் என்றார்கள். இஸ்லாமிய நாடுகளை பார்க்கிறோம், இந்தோனேஷியா பார்க்கிறோம், பாகிஸ்தான் பார்க்கிறோம், மலேசியாவை பார்க்கிறோம், இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள். அங்க இருந்து கூட்டமா வந்து ஹஜ்ஜுக்கு இறந்தாங்க. இந்தோனேஷியா சொல்லவே தெரியல, அங்க ஹஜ்ஜு முடிஞ்சாலும் பொண்ணே கிடைக்கும். அந்த மாதிரி அந்த மக்கள் ஹஜ்ஜை என்ன செய்கிறார்கள், உயர்வாக நினைக்கிறாங்க. தன்னுடைய பெண்ணு ஹாஜிதான் கட்டணும் சொல்லி இந்தோனேஷியா மக்கள் விரும்புகிறார்கள், மலேசியா மக்கள் அப்படிதான். ஆக நம்ம இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள், முன்னிலையாக இருக்கிறார்கள், அதை முற்படுத்துகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூரா இருக்கிறது. 114 சூறாக்களிலே ஒரு தனி சூரா சூரத்துல் ஹஜ். அதிலே ஹஜ்ஜுடைய விஷயங்களை அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கிறார். அதிலே சொல்கிறார், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், நபியே நாயகமே, நீங்கள் ஹஜ் விஷயத்திலே மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். எல்லா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அறிவிப்பு செய்யுங்கள். இந்த ஆயத்தை இறங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அபு குவைஸ் மலை, இப்ப மன்னருடைய பேலன்ஸ், மன்னருடைய வீடுகள்லாம் அந்த மலைக்கு மேல தான் கட்டியிருக்கோம். இப்பெல்லாம் நம்ம போக முடியாது. அபு குவைஸ் மலை காபாவுக்கு ஏதாவது மலை இருக்கா, அந்த மலை
அதுல ஏறி உலக மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்தார்கள். அந்த சத்தத்தை அல்லாஹ் தஆலா எப்படி மக்களுக்கு போய் சேர்த்தான் என்றால் ஹதீஸிலே வருகிறது, வஅலைனல் பலா அலைக்கல் கௌல், நபியே நாயகமே சொல்வது உங்களுடைய கடமை, அதை மக்களுக்கு சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொன்னான். ஊர்ல சொன்னா ஆவாஸ் தேரா மைக் உட்கார்ந்து சத்தம் உங்களுடைய கூப்பிடுறது நான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அந்த ஹஜ்ஜுடைய அழைப்பை எதுவரைக்கும் அல்லாஹ் சேர்த்து வச்சாங்கன்னா, தந்தையினுடைய முதுகன் தண்டிலே அணுக்களாக இருக்கக்கூடிய சிசுக்களுக்கு கூட அந்த சட்டத்தை சேர்த்து வச்சோம். சிசுக்கள் பதில் சொன்னது அது போன்று தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சிசுக்கள் குழந்தைகள் அவைகளும் லெப்பைக்கு பதில் சொல்லிச்சோம். அந்த சட்டத்துடைய சக்தி அவ்வளவு வாய்ந்தது. யாரெல்லாம் இதற்கு பதிலளித்தார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, இவர்கள் மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கான ஒருத்தர் தினமும் துவா செஞ்சுட்டே இருக்கார். நான் எப்படியாவது ஹஜ்ஜு செய்யணும், ஹஜ்ஜு செய்யாம ரூஹு போகிறார், எப்படியாவது காபத்துல்லாஹ் கண்ணை காமிச்சது, ரவுலா ஷரீஃபை கண்ணை காமிச்சது அப்படின்னு ஒருத்தர் துவா செஞ்சுட்டே இருக்காரு. இந்த துவாவின் மூலமாக அவருடைய விதியை அல்லாஹ் மாற்றி அவரையும் ஆட்சியாக ஆக்குகிறான் என்று இந்த ஹதீஸுடைய விரிவுரையாக சொல்லிக்காட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் துவாவே நாம் ஹஜ்ஜுடைய கடமையை, உம்ராவுடைய கடமையை மறக்காமல் கேட்க வேண்டும். அவன் கூட்டிட்டு போனான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம காசு தான் கூட்டிட்டு போகணும். எத்தனை காசு இல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு போறான்னு தெரியுங்களா? தஞ்சாவூர்ல ஒரு முஸ்லிம் சைக்கிள்ல புலியாவரம் பண்றாரு. புலியாவரம் பண்ணாதான் அவன் அன்றைக்கு வாழ்க்கை வரும். அந்த புலியாவாரிக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை கொடுத்தான். அந்த பள்ளியாச தலைவர் ஒரு 7 அஞ்சு போயிட்டு வந்தார். திடீர்னு அவருக்கு ஆர்வம் வந்துச்சு, அம்மா ஹஜ்ஜு செய்யலையே, நம்ம பெற்றெடுத்த அம்மா ஹஜ்ஜு செய்யலையே, அம்மாவுக்கு எப்படியா ஹஜ்ஜு செய்ய வைக்கிறது இமாம் கேட்கிறாரு. இமாம் சொன்னாரு, இந்த சைக்கிள்ல புலியாவரம் பண்றாரு, 5 நேரம் தொழுகையாரு, அவரை அனுப்பிவிட்டாரு. அவரை கூட பேசணும்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே புலியாவரத்தை கொடுத்து அந்த பள்ளியாசலே மோதினா சேர்த்துட்டாரு. தான் சொல்லிட்டு இருக்காரு ஹாஜியா. அருமையானவர்களே, அப்ப ஹஜ்ஜு நசீபி என்பது வசதியானவர்களுக்கு இருந்தாலும் சில நேரங்களில் குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. குருட்டு அதிர்ஷ்டம், திடீரென்று குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருவாங்க. அதன் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கேட்கக்கூடிய துவா, ஹாஜிகளை போய் சந்தித்து அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய பண்பாடு. இதன் மூலமாக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வசதி இல்லாமல், காசு இல்லாமல் இல்லத்திற்காக. ஆக இந்த உலகத்திலே வாழக்கூடிய செல்வந்தர்கள் மீது ஹஜ்ஜு கடமை, அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவது சாதாரண விஷயம் இல்லை. மஹல்லாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னா அவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய நேரடி அழைப்போடு போறாங்க. அல்லாஹ்வுடைய நேரடி அழைப்பு ஏன்னு சொன்னா, ஹாஜிகள் ரஹ்மானுடைய விருந்தாளிகள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யார் வருவாங்க? நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவங்க வருவாங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா நேரடியாக கூப்பிட்டு வருகிறார். இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய நசீபை பெற்றவர்கள் ஹாஜிகள். அல்லாஹ் நமக்கு நேரடியான அழைப்பை கொடுத்து நம்ம அனைவரையும் ஹாஜிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய கவனத்திற்கு ஹஜ்ஜுடைய முதல் அமல் இஹ்ராம். இஹ்ராம் என்று சொன்னால் 2 ஆடை, மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, 2 ஆடை, மேல துண்டு மாதிரி கீழே கை மாதிரி. இந்த 2 ஆடை தான் அவர்கள் இஹ்ராம் கட்ட வேண்டும். அந்த இஹ்ராமே ஹாஜிகள் 3 செட் எடுத்துப்போம். 3 செட் எடுத்துப்போம். சென்னையில இஹ்ராம் கட்ட சொல்லி போவாங்க. அப்போ ஒரு இஹ்ராம் கட்டிக்கணும். அப்புறம் மக்கால போய் ஹோட்டல்ல போய் தங்க வைப்பாங்க. அங்கே குளிச்சுட்டு ஒரு புது இஹ்ராம் எடுத்து கட்டிக்கணும். ஏன்னா எல்லாம் அழுக்காயிடும், நஜீஸ் ஆயிடும். புது இஹ்ராம் எடுத்து கட்டிக்கணும். இன்னொரு இஹ்ராம் இருக்குல்ல, அது
அந்த எஹ்ராம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை 2 எஹ்ராமும் ஹராப் ஆயிடுச்சு, நஜீஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தணும். அதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய அமல் எஹ்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மக்காவில் ஹஜ்ஜுடைய அமல் மினா மைதானத்திலிருந்து ஆரம்பிக்கும். மினா மைதானத்தில் தங்குறது பிற 8 தங்க வைப்பாங்க. பிற 7 இரவுலேயே நம்மளோட ஹோட்டல்ல இருந்து பஸ் மூலமா கொண்டு போயிடுவாங்க மினா மைதானத்துக்கு. அங்க பார்த்தா வெள்ள கூடாம இருக்கும். இப்ப எல்லாம் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அடுத்து போற ஹாஜிகள்லாம் அதிர்ஷ்டமானவங்க எல்லாம் பில்டிங், ஏசி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. மினால டென்ட்லாம் இனிமே கிடையாது. ஒரு அரைவாசி ஏசி பில்டிங் கட்டிட்டாங்க. இன்னைக்கு அரைவாசி பேரை என்ன செஞ்சுவாங்க, ஒரு 20 லட்சம் பேரை ஏசி பில்டிங்ல தங்க வச்சுருவாங்க. மீதம் ஒரு 20 லட்சம் பேரை அந்த வெள்ளப்பில்ல தங்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷத்துல எல்லாத்துக்குமே ஏசி டென்ட் தான், ஏசி பில்டிங், டென்ட் இல்லை பில்டிங். ஆக ஒவ்வொரு வருடத்திலையும் சவுதி அரசாங்கம் ஹாஜிகளுக்கு வசதிகளை செஞ்சுட்டே இருக்காங்க. 2011 நான் ஒரு ஹஜ்ஜுக்கு போனேன், தனியா போனேன். தனியாக தான் அங்கே லட்சம் நான் இங்கேருந்து தனியாக போனேன். அங்கே போய் பார்த்தா வசதியே இல்லை. இங்கேயுமே நடக்க வேண்டியது பயிர் ஜம்மன் தான். கால்நடையாக போயிட்டே தோணுது. மீனாலேருந்து அரப்பா, அரப்பாலேருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் திரும்பி மீனா. ட்ரெயினுக்குள்ள ஒன்றும் இல்லை. 2011. அப்புறம் 2018 ஒரு ஹஜ்ஜு போனேன், ஒய்ஃபோட போனேன். அப்போ போய் பார்க்குறேன், மக்காவா அல்லது வெளிநாடா அவ்வளோ வசதிகள் செஞ்சுருக்கு. இல்லை ட்ரெயினிங், மெட்ரோ ட்ரெயின் நம்ம நடக்கவே விடாது. மினா டு அரப்பா, அரப்பா டு முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபா டு மினா, இல்லை ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலிப்பை கையில் கட்டி விட்டுருவாங்க. அதில் வந்து நண்பர் நம்முடைய ஸ்டாப் எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல நம்முடைய செய்வா, நம்முடைய கூடாமல் எல்லாம் அதில் எழுதிப்பாங்க. வழி தவிர தேவையில்லை. இப்போ போக போக இப்போ 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல, இன்னும் நிறைய வசதிகள் செஞ்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மினா கூடாரம் என்பது மினா பில்டிங்காக மாறிக்கொண்டு இருக்கு. ஆக ஒவ்வொரு வருடமும் ஹாஜிகளுக்கு சவுதி அரசாங்கம் நிறைய சலுகைகளும் வசதிகளும் சிறப்புகளும் செய்து கொண்டே இருக்கு. மினா மைதானத்தில் அந்த சவுதி அரசாங்கமே என்ன செய்யுது, ஹஜ்ஜி கமிட்டியில் போனவங்களுக்கு, டிராவல்ஸ்ல இல்லை, ஹஜ்ஜி கமிட்டியில் போனவங்களுக்கு 3 நேரம் உணவு கொடுக்குது. 11 மணிக்கு கஞ்சி கொடுக்குது. நம்ம ஊர் கஞ்சி எல்லாம் கேரளாக்காரங்க சமைக்கிறாங்க. உளுந்து நெஞ்சி கொடுக்குறாங்க 11 மணிக்கு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு காஃபி கொடுப்பாங்க, நல்ல காஃபி, குரு காஃபி. இப்படி வசதி எல்லாம் ஹஜ்ஜி கமிட்டியில் போனவங்களுக்கு கிடைக்கும். மினா கூட இதுவும் பத்தாது, வெளியே நிறைய ஸ்டால்கள் இருக்கும். அங்கே போய் காசு விட்டு சாப்பிட்றாரு. வசதி இருக்குல்ல, காசு இருக்கு, அங்கே போய் செலவழிக்கலாம் சொல்லி போகும்போதே ஒரு 10 பேரை கொடுத்துருவாங்க. அது நான் ஒரு ஆள். அது மத்தியானம் வெளியே சாப்பிட்டோம். வெளியே சரவண ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே நம்முடைய சாப்பாடுலாம் கிடைக்குது. மீனாட்டனில் வெளியே அங்கே போய் சாப்பிடலாம். போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே ஹஜ்ஜி கமிட்டியை செல்லக்கூடியவர்களுக்கு இப்போ நிறைய வசதிகள் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஹஜ்ஜி கமிட்டியில் போகிறவங்க அதிர்ஷ்டசாலிகள். நிறைய வசதிகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இபாத் செய்யலாம். சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஹஜ்ஜி கமிட்டியில் போகிறவங்களுக்கு அந்த ஹாஜிகளை என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. அமைச்சர் தான் வருவார், அமைச்சர் வருவார், மற்ற எல்லா கட்சிக்காரங்க வருவாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள், பிரமுகர்கள் எல்லாம் வந்து ஹஜ்ஜி கமிட்டியில் போகிறவங்கள, அந்த முகப்பெண்கள் போகிறவங்கள வழி அனுப்பிச்சுப்பாங்க. ரொம்ப சந்தையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் எல்லாம் விசாரிப்பாங்க, வாலிபர்ஸ் விசாரிப்பாங்க. எத்தனை ஏராம் வச்சுருக்கீங்க? 2 தான் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா வந்துருக்கோம், 3 வச்சுருக்கோம். அதே மாதிரி செப்பலை மாற்றி விடுவாங்க. செப்பலை மாற்றுறோம். செப்பல் நம்ம பூட்ஸ் மாதிரி போட்டு விட மாட்டாங்க, ஸ்லீப்பர் தான் கொடுப்பாங்க. சென்னையில் ஒரு பெரிய கொடுப்பாங்க எல்லாரும். அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் வாலிபர்ஸ், அதாவது இளைஞர்கள் உடைய சேவை இருக்க மகத்தான. நம்முடைய லக்கேஜை நம்ம தூக்கவே விட மாட்டாங்க. ஹேர் லக்கேஜுங்க 10 கிலோ இருக்குது. அதை கூட அந்த வாலிபர்ஸ் பத்திரமா அவங்களே தூக்கிட்டு வந்து நம்ம பிளேட்டில் எப்போ போகிறோமோ அவங்க கொண்டாந்து நம்ம சீட்லேயே வச்சுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. இந்த பிளேட்டில் இத்தனை பேர் போகிறாங்க, அவங்களுக்கு சீட்டு இதுதான், எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆக சென்னையிலேருந்தே சர்வீஸ் ஆரம்பிக்கிறது. சொல்ல போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுவாங்க. அந்த வாலிபர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் சேலத்திலிருந்து 3 மணிக்கு போய் இறங்கணும் சென்னையில். அங்கே வந்து 50 பேர் நிற்கிறாங்க வரவேற்கிறது. ஹஜ் ஹவுஸ் கூட்டு போகிறதுனால நிற்கிறாங்க.
நம்மளை என்ன செய்றாங்க, லக்கேஜெல்லாம் வாங்கிட்டு அவங்க கார்லாம் கொண்டு வந்துருக்காங்க. காரில் ஏற்றி ஹஜ் ஹவுஸில் கொண்டு நமக்கு ரூபாய் எழுதி இருந்ததுன்னு உங்களுக்கு, ஏன்னா 2 பேர் 6 பேர் இருக்காங்க, இன்னொரு 4 பேர் வருவாங்க. காலையில் ஃபஜர் தொந்தோடனே டீ பிஸ்கெட் ஹஜ் கப்பியில் அங்கே பிரயாசம் செஞ்சாங்க. 7:30 மணிக்கு நாஸ்டா ஆரம்பிச்சுப்பாங்க, விதவிதமான நாஸ்டா. அதுக்கு காசு கொடுக்கணும், ஏன்னா பெருவடிக்காரங்க ஏற்பாடு பண்ணலாம். மத்தியான சாப்பாடும் வெளியில் உள்ள ஏற்பாடு பண்ணாங்க, அதுக்கும் காசு கொடுக்கும். ஆனால் காசெல்லாம் ரொம்ப கம்மி. நாஸ்டா எது சாப்பிட்டாலும் 30 ரூபா தான், மத்தியானம் சாப்பிட்டா 50 ரூபா. இப்போ எப்படின்னு தெரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலவரத்தை சொல்லுங்க. ஆக ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மரியாதைகள், கண்ணியங்கள், கௌரவங்கள் அது சொல்லி மாறாது, வர்ணிக்க முடியாது. ஆக ஹாஜிகளை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறார். அவர்கள் இஹ்ராம் ஆடையை சென்னையிலிருந்து இஹ்ராம் ஆடை கட்ட ஆரம்பிச்சுவாங்க. கட்டி அதுக்கான 2 ரக்காயத்து இஹ்ராம்ல 2 ரக்காயத்து தொழுவாங்க. முதல் ரக்காயத்துல சூரத்து காஃபிரும், 2ஆவது ரக்காயத்துல சூரத்து இக்லாஸ் சூரத் ஓதி தொழுவாங்க. ஆனா நியத்து வைக்கணும். ஏன்னா பிளேட்ல வேற சாப்பாடு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, வாசனை சாப்பிடக்கூடாது, பிரியாணி வாசனை இருக்கு. அதனால யாரும் நியத்து வைக்காதேன்னுவாங்க. பிளேட்ல போயிட்டே இருக்கும்போது இளம்லம்னு ஒரு இடம் வருது, மேலே இல்லை கீழே தான் அந்த ஒரு ஊர் இளம்லம். அந்த ஊர் வந்த உடனே அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய பணியாளர் யாராவது நியத்து சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஹஜ்ஜுடைய நியத்து சொல்லி தர்றான்னு கேட்பாங்க. உம்ராவுடைய நியத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா சில உம்ராவுடைய நியத்தில் வருவாங்க, சிலர் ஹஜ்ஜுடைய நியத்தில் வந்துடுவாங்க. கிரான்னு சொல்லுவாங்க, இஹ்ராமி கிரான். 20 நாள் இஹ்ராமுடைய இருப்பாங்க, மாற்றி மாற்றி இஹ்ராமே கேட்டார், ஹஜ்ஜி கிரான். ஒரு சிலவங்க போன உடனே உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம் கழிச்சு நார்மல் டிஸ்ட்ரிக் வந்துடுவாங்க. அவர்கிட்ட கேட்பான், யாராவது உம்ரா செய்து இருக்கீங்களா, ஹஜ்ஜி செய்து இருக்கீங்களான்னு கேட்பான். 2 பேருமே இருக்குன்னு சொன்னால் அப்போ 2 நியத்தையுமே சொல்லி கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிரேட்ல நடுவும் வானத்தில் எல்லாம் தூவிட்டு இருக்காங்க. பாவா எந்திரிங்க, என்ன எந்திரிங்க, நீர் செலுத்துறோம், இளம்பு வரப்போகுது, இன்னும் 5 கிலோமீட்டர் பாருங்க, மேப்பை பாருங்க, எல்லாம் எந்திரிச்சு ஓடி செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ முதல்ல உம்ராவுடைய நீர், யார் உம்ராவுக்கு போகிறீங்க நீர் வச்சுருங்க. யார் ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா ஹஜ்ஜுடைய நீர் சொல்லி கொடுத்து, அப்போ இருந்து ஹஜ்ஜுடைய நிபந்தனைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அத்தர் போடக்கூடாது, சுருமா போடக்கூடாது, அது போன்று தைத்த ஆடை உடுக்கக்கூடாது, கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடாது, யாரையும் கெட்ட பார்வையோடு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுக்குள்ள வந்துட்டார், அவர் பிறகு ஹஜ்ஜில் வந்துட்டார். இது போய் இறங்க உடனே அங்கே விமான நிலையத்திலே அந்த சவுதி மக்கள், அந்த சவுதி மக்களுடைய வாழ்வியல், அங்கே அரபுகள் நம்மை கை கொடுத்து வரவேற்று நம்முடைய அந்த ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. பயமா இருக்கும், ஏன்னா ஹேண்ட் லக்கேஜ் தான் தூக்கி போறேன்னு அது பணம் தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு பயம் இல்லைங்க, அங்கே யாருமே திருடன் இல்லை, உங்க நாளுமே நினச்சிக்கிறாங்க, யாருமே திருடலாம் இல்லை, தாராளமாக கொடுத்துருவாங்க. ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போட்டு நம்மளை போய் ஒரு மசூதியில் அல்லது ஒரு திறந்த வழி மைதானத்தில் போய் விட்டுருவோம், இங்கே தங்கிட்டு. அப்போ ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு பஸ் நிற்கும், நம்ம ஹோட்டலுக்கு போகிறதுக்கான பஸ் நிற்கும். அப்போ அறிவிப்பு செய்வாங்க, இந்த மாதிரி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு 60 பேர் 4ஆம் நம்பர் பஸ் போங்க. உறுதலையும் அறிவிப்பு செய்வாங்க, அரபிலையும் அறிவிப்பு செஞ்சாங்க, தமிழில் செய்ய மாட்டாங்க. தமிழ்னா இங்கே தான் பிறகு ஏற்றமா தமிழில் இருக்காங்க. அதனால் உருது கற்றுக்கங்க. ஆனால் உருதுக்கு போய் தான் வெளிநாடுகளுக்கு போய் சமாளிக்க முடியும். உருது கற்றுக்கணும். உருது மொழிங்கிறது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு நிஷானி, ஒரு பட நிஷானி. பெங்களூர் பக்கத்தில் தான் போயிட்டோம்னா தமிழ் பேசுனா आप मुसलमान नहीं हो, ये मुसलमान नहीं हो, आपको उर्दू मालूम नहीं. அப்போ உருது மொழியை நம்ம இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வட மாநிலத்திலையும் அதே மாதிரி வடப்பகுதிகளிலையும் உருது மொழி பேசுகிற இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாகவே முஸ்லிம்கள் ஆக்கிவிட்டாங்க. முஸ்லீம்னாலே அவனுக்கு உருது தெரியணும், உருது தெரிஞ்சாலே அவர் முஸ்லீம். ஆனால் அவங்களுக்கு சரித்திரம் தெரியாது. இந்த உருது உருவாக்குறது முகலாயர்கள் தான், அதுக்கு முன்னாடி உருதுலாம் இல்லை. அதுக்கு
அதுக்கு முன்னாடி உருது இல்லை. முகலாயர்கள் தான் இராணுவத்துக்காக இந்த உருது மொழியை உருவாக்குனாங்க. அது இன்றைக்கு முஸ்லிம்கள்ல அதிகமானவர்கள் பேசக்கூடிய மொழி ஆயிடுச்சு. காரணம், முகலாயர்களுடைய ஆட்சியில அதிகாரிகள், அதே போன்று ஆபீசர்கள், பெரும்பெரும் பொறுப்புல இருந்தவங்க முஸ்லிம்கள், அவங்க அந்த மொழியை கற்றுக்கிட்டாங்க. ஆக அருமையானவர்களே, சவுதிலையும் ஹரம் ஷரீஃப்ல பார்த்தோம்னா அங்கிருந்து போர்டு வச்சிருப்பாங்க. அரபியில ஊதுறத தமிழ்ல இருக்கிறது. நமக்கு வழிகாட்டும் போர்டுகள் அரபியிலும் உருதுல இருக்கும். ஆனால் ஹஜ்ஜுக்கு போறவங்க உருது மொழி கற்றுக்கொள்வது எப்படி 30 நாட்களில் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதை எடுத்து நீங்க ஓரளவு கத்துக்கங்க. நீங்க அங்க போய் முடிச்சீங்கன்னா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவான், ஆபீஸ் கூட்டிட்டு போயிடுவான். எந்த நாடு என்னன்னு சொல்லி அவன் விசாரிக்கிறதே வேற விதமா இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பாடு கொடுப்பான், சரியான பதில் சொல்லிருந்தாங்க. அவங்க சந்தேகமா இருக்கும், எதுக்குலாம் வந்திருக்காங்க. ஆனா ஊர்ல நீங்க பேசுறீங்க, அரபியில பேசுறீங்கன்னா உடனே கமாண்ட் அடிச்ச சுவாமணிக்கு கொடுத்து ஹாஜி போயிட்டு வாங்குவான். ஆக ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிலே மொழி பிரச்சனை இருக்கிறது. அந்த மொழி பிரச்சனையை சரி எஹ்ராம் கட்டி விளையாட்டுக்கு நியத்து வைத்து ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க. பஸ்ல நம்ம ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனோம்னா குளிக்க வேண்டும். அங்க என்ன செய்யணும், புதிய எஹ்ராமை கட்டி கொண்டு தனியாக செல்லாமல் நம்மளோட கூட வந்து சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு காபத்துல்லாவுக்கு டாக்ஸி எடுத்துட்டு போகணும். ஏன்னா டாக்ஸி எடுத்துட்டு போனா அது பஸ் ஏற்பாடு இருக்கும். அசீசியான ஒரு பகுதியில் தப்ப வைப்பாங்க. 2 பஸ் மாறி போகணும். சில பேர் சொல்லுவாங்க, அதில் ஆள் 10 ரியால் போட்டு டாக்ஸி எடுத்துலாம்பாங்க. சரியாச்சா, அப்படி பண்ணிடலாம். ஆள் 10 ரியால், 6 பேர், அது 1 ரியால் கொடுத்தோம்னா அவன் வந்துடுவான். ஹரத்தில் கொண்டாந்து விட்டுருவான். ஹரத்தில் போய் இப்பெல்லாம் 200 தர்வாசா இருக்கு காபத்துல்லாஹ். முதல்ல 100 வாசல் தான் இருந்துச்சு. இப்போ 200 வாசல் எக்ஸ்டெண்ட் 100 வாசல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே படிக்கிறாங்க. அந்த வாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்காக வேண்டி நுழைந்த வாசல் பாபு ஸலாம் 10ஆம் நம்பர் கேட்டு அதுல தான் நுழைய வேண்டும். பஸ்ல போயிருந்தா அதுல இருந்து நுழைவதற்கு வசதி இருக்கு. நான் மர்வா கேட்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மர்வா கேட்ல இருந்து ஒரு அந்த பாபு ஸலாம் கேட்டு வந்துடலாம். இதை தெரியாத நிறைய பேர் காபத்துல்லாஹ் நேரடியாக பார்க்கணும், 74 கேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சிலர் கிளப்பி விட்டான். 74 கேட்ல இருந்து பார்த்தா காபத்துல்லாஹ் ஃபுல்லா தெரியுது. அங்க போயிடலாம். சுன்னத்துக்கு மாற்றம். சுன்னத்து எதுங்க? 10ஆம் நம்பர் கேட்டு. இதை நான் சொன்னோட நிறைய பேர் என் பின்னாடி வந்துட்டாங்க. எஸ்கூட்டர் இறங்கி 10ஆம் நம்பர் கேட்டு பாபு ஸலாம் வழியாக அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தார் ஸலாம். இந்த 5 சலாம் வரக்கூடிய துவாவை ஓதி பள்ளியாசம் வரக்கூடிய துவா அல்லாஹ் முஃப்தஹி அப்வாப் ரஹ்மதிக, இந்த துவாவை ஓதி வலது காலை வச்சு அந்த சலாம்களுக்கு உள்ள போகணும். உள்ள போனா அங்கே சைட் செய்யக்கூடிய இடம் வரும், தொங்கக்கூடிய இடம். அதை தாண்டி உள்ள போனோம்னா காபத்துல்லாஹ் போயிடும். ஆக அருமையானவர்களே, போக போக சொல்லுவாங்க தலையை குனிஞ்சு போங்க. உடனே காபத்துல்லாஹ் பார்க்குறாங்க, தலையை குனிஞ்சுட்டே போங்க, கவலையோடு போங்க. இந்த பாவிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டே கவலையோடு தேட்டத்தோடு போகணுமாங்க. அப்படி கவலையோடு தேட்டத்தோடு போகும்போது காபத்துல்லாஹ் திடீர்னு எடுத்து பார்க்கும்போது அவனுடைய பிரம்மாட்டம் கம்பீரம், அவனுக்கு ஹைபத் நமக்கு நன்மை அறியாமலேயே கண்ட கண்ணீர் யாரெல்லாம் இவ்வளவு ஒரு பாக்கியத்தை கொடுத்தேன். இந்த பேப்பர்ல படத்தில் பாருங்க காபத்துல்லாஹ், இது ஒண்ணுமே இல்லை. இதுல எந்த உணர்வு வராது. நேரடியாக பார்க்கக்கூடிய காபத்துல்லாஹ் இருக்கு. நம்மளை அப்படி முடிக்கவே, நம்முடைய உள்ளத்தை கரைத்து விடும், கண்ணீரை கரைத்து விடும். மனமளந்து என்ன கண்ணீர் ஒழிப்பாங்க. அந்த நேரத்தில் முதல் துவாவாக எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹ் உடனே கபூல் செய்யலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களே, உலகத்தில் என்னென்ன கைர் உண்டோ அதையெல்லாம் கேட்கலாம் முதல் துவா. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட மேடை, இன்றைக்கு கோடான மக்கள் பின்பற்றக்கூடிய ஷாஃபி மதுஹபை உருவாக்கியவர்கள், தோற்றி வைத்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க காபத்துல்லாஹ்ல முதல் கேட்கக்கூடிய துவா உங்களுடைய தாய்க்காக. அல்லாஹ் குர்ஆனிலே தாயை முறைப்படுத்தினாரா, தந்தையை முறைப்படுத்தினாரா? தாயைத்தான் முறைப்படுத்தினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே தாயைத்தான் 3 தடவை முறைப்படுத்தினார்கள், தந்தையை 4வது சொன்னாங்க. காரணம்
குடும்பத்திலே மிக மிக சிறந்தவர்கள், குடும்பத்தை அக்கறையோடு கொண்டு செல்பவர்கள். தந்தை கூட தாய் தான். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாங்க நினைச்சு நம்ம காசை கொண்டு கொடுத்துருவோம். வீட்டை பார்க்கறது யாரு, பிள்ளைகளை பார்க்கறது யாரு, எல்லாம் அவங்க அவங்க மூலமாக தான் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை சீராக்குகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னார்கள், உங்களுடைய தாயை உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய தாய்க்கு உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய தாய்க்கு உபகாரம் செய்யுங்கள். 4வது முறையாக உங்களுடைய தந்தைக்கு உபகாரம் செய்கிறது. 4வது தடவை 4வது முறையை அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கஅபத்துல்லாஹ்ல முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய தாய்க்கு சொல்றது கேட்கல. அவங்க ஹயாத்தா இருந்தாலே மௌத்தா இருந்தாலே கட்டாயமா அல்லாஹ் தாய்க்கு சொல்றது சொல்லுவான். கேட்கக்கூடிய இடம் அவ்வளவு பவர்ஃபுல்லான இடம். இந்த மாதிரி ஒரு வரலாறு படிச்ச உடனே நான் ஹஜ்ஜுக்கு போனோம்னா கஅபத்துல்லா பார்த்தோன்னா என்னென்னமோ துவா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க பக்கத்துல போனோம்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உபதேசம் ஞாபகம். யா அல்லாஹ் 20 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தாகின்ற என்னுடைய தாய்க்கு ஜன்னத்தை கொடுத்தது, ஜன்னத்திலே ஒழித்து சத்தம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் கொண்டு கேட்டேன். அன்று இரவு நான் ஹோட்டலை படுத்துங்க, தாய் அவர்கள் கனவை வருகிறார்கள். ஒரு தோட்டத்திலே திராட்சை சாப்பிட்டு தோட்டம் எங்கேங்க இருக்கும், சொல்லுறது தானே இருக்கும். அப்பதான் நினைச்சேன், காபத்துல்லா என்பது சாதாரண இடம் இல்ல, எந்த துவாவை அல்லாஹ் கேட்டாலும் அதை கண்முன்னாடி காண்பிப்பான். அந்த ஹஜ்ஜி என்பதை மற்ற அமல்களை விட துவாவை கேட்பதான் முக்கியம். ஏன்னா துவா அங்கீகரிக்கக்கூடிய இடங்கள் 15 இடங்கள் காபாவை சுற்றி இருக்கிறது. அங்கே கேட்டால் உடனே கிடைக்கும், காபத்துல்லால கேட்டால் உடனே கிடைக்கும், ஜம்சம் பக்கத்தில் கேட்டால் உடனே கிடைக்கும், மக்காவை பக்கத்தில் கேட்டால் உடனே கிடைக்கும், அது போன்று சைட் செய்யக்கூடிய இடத்துல கேட்டால் உடனே கிடைக்கும். எவ்வளவு சிறப்பு மிக்க மகத்துவம் மிக்க ஒரு புனிதமான இடம் இருக்கிறது என்று சொன்னால், கேட்டதையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் இருக்கிற ஒரு பிரஸ் இருக்கிறதுனா அது காபத்துல்லா மட்டும். ஆனா அந்த காபத்துல்லாவை இன்னும் நம்ம பார்க்காம இருக்குமே, வசதி இருந்து அந்த காபத்துல்லா போகாம இருக்குமே. அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. 2018 பார்த்தேன், நிறைய இளைஞர்கள் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து போய் போன வந்துருக்காங்க. என்னப்பா நீங்களா ஊட்டி குன்னூர்ல போக வந்துருக்கீங்க, இல்ல ஹஜ்ஜி பயானை கேட்டோம், ஹஜ்ஜுக்கு வந்துருக்காங்க. ஆக இன்றைய சூழல் மாறிவிட்டது. நிறைய இளைஞர்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லாமல் சுற்றுலா தலங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய மிகவும் வணக்கத்திற்குரிய காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜி செய்கிறார்கள், மதீனாவுக்கு போய் தியானம் செய்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் நியத்து வைக்க, காசு பணம் சபமல்ல, நம்முடைய நியத்து தான் சபம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்துடைய பலத்தை பற்றி சொன்னார்கள், சக்தியை பற்றி சொன்னார்கள். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய நியத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது என்று சொல்லி காட்டினார். ஆக அருமையானவர்களே, நம்ம என்ன நியத்து வைக்கிறோமோ அந்த நியத்தின்படி அல்லாஹ் நம்மளை வாழ வைக்கிறார். அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தந்தை சிறு வயதிலே இறந்துட்டாங்க. ஒரு மண்ணாட்ட போய் தினமும் வேலை செஞ்சாங்க. மண்ணாட்ட போய் என்ன சொல்லி வைப்பாங்க. அந்த பக்கத்துல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதரசா இருந்துச்சு. இடையில அந்த மாசாக்கு போய் படிப்பாங்க. இவருடைய அறிவாட்டில் பார்த்து நினைவாட்டில் பார்த்து இந்த மாசாக்கே வந்துருங்க, டெய்லி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, 5 தினம் கிடைக்குது, நான் டெய்லி உங்களுக்கு 100 தினம் கொடுப்பேன், மாசாக்கே வந்துருக்காங்க. அவர் என்ன செஞ்சார், மாசாக்கு வந்தார். இப்படி நம்மளே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஆர்வப்படுத்தாங்க. அந்த அபூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிற்காலத்தில் ஈராக்குடைய நீதிபதியாக பதவி பெற்றார். அபூ ரஹ்மத்துல்லாஹுடைய தலைமையில ஈராக்கில் இருந்து பெரிய கூட்டம் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஆக ஹஜ்ஜி என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஹஜ்ஜிலே ஆர்வப்பட வேண்டும், ஹஜ்ஜுடைய நியத்தோடைய வாழ வேண்டும். நம்மகிட்ட பணம் இல்லையே, நம்ம ஓட்டு வீட்டில் தானே இருக்கோம், நம்ம சாதாரணமான வசதியில தானே இருக்கோம் அப்படின்னு யாரும் நினைக்காங்க. ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுட்டே திடீர்னு ஒரு நண்பர் சொல்றாரு, அக்கா போறீங்களா, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் அவங்களை ஹாஜியாக ஆக்குவார், அது நமக்கே தெரியாது. ஆக அருமையானவர்களே, ஹஜ் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அந்த ஹஜ் நமக்கு கடமையாக லப்பைக்கு அதிகமாக ஹாஜிகள் தான் முதல் ஷரத்து இல்லை,
தொழுகைக்கு வரீங்க, லெபைக் ஒரு முதல்ல ஓதுங்க. லெபைக் அல்லாஹும்ம லெபைக் சொல்லுங்க. لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. ரெண்டு வரி தான். அதை எழுதி வச்சு தினமும் தொழில ஓதிங்க. அல்லா தெரியும் அவனும் லெப்பைக்குவோம். லெப்பைக்குன்னா என்ன இருக்கும்? உன்னிடத்துல நான் வந்துவிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுவான். என்னிடத்தில் நீ வந்துவிட்டா அஞ்சுக்கு வா கொடுத்துருவோம். நம்ம வசதி வாய்ப்பு, அதே மாதிரி நம்முடைய திறமை, நம்முடைய கூதல் எதுவுமே காரணம் இல்லை. நம்முடைய உறுதியான நீயத். உறுதியில் சொல்லுவாங்க கைசி நீயத் வைசி பறக்கமா. எப்படி நீயத்து வைக்கிறோமோ அப்படித்தான் நடக்கும். நம்ம நீயத்தை பலகீனமா இருக்கு. நம்முடைய நீயத்தை பலகீனமா இருக்கு. நம்மெல்லாம் அச்சுக்கு போவோமா, ஊராக போவோமா, இதெல்லாம் எவ்வளவு பாரம்பரியமான விஷயம். இது எவ்வளவு பண செலவு தேவைப்படும், எவ்வளவு பாடுபடணும், எவ்வளவு தயார் பண்ணணும். இப்படி அதை ஒரு முகாலாக முடியாத விஷயமாகவே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு தொழுகையையும் நாம் என்னை ஹஜ் செய்யாமல் உம்ரா செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு பிரித்து விடாது. இந்த உலகத்தில் வாழும் காலங்களே ஹஜ் உம்ராவை பக்கத்தை கொடுத்து என்று நம்ம ஒவ்வொரு தொழுகையையும் கையேற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்தபடியாக நாம் மினால போய் தங்குவோம். மினால 5 நாள் தங்குவோம். அதுல அந்த 9ஆம் நாள் இரவுல வந்து 8ஆம் நாள் இரவுல வந்து அரபாத்துக்கு போவாங்க. அரபாத்து பகல்ல 9ஆம் நாள் அரபாத்துல தங்குவோம். அரபாத்துக்கு ஒரு முக்கியமான அல்ஹஜ் வல் அரபா. அரபாத்து தங்கினாங்க ஹஜ்ஜை போகும். அதனால அரபாவை பார்த்தா எல்லா ஆஸ்பத்திரியில இருந்து ஆம்புலன்ஸ் வந்து உள்ள பேஷண்ட் இருக்காங்க. ஹஜ்ஜுக்கு வந்து பேஷண்ட் இருக்கு. அரபா அவங்களுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேசி கொடுப்பாங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் அவங்க தங்க வச்சு திரும்பி ஆஸ்பத்திரி கொடுக்குறாங்க. நான் ஹஜ்ஜுக்கு வந்தவங்களுக்கு ஹஜ்ஜு கிடைக்கல. அதுக்காண்டி அட்பால தங்குவது தான் ஹஜ்ஜு. அப்புறம் மழை நேரத்தில் மழைக்கு போகாம இஷாவுக்கு போகாம முஸ்தலிஃபா இருக்கும். அது ஒரு மழையெல்லாம் பயன்படுத்தான் தடுத்துட்டான். கீழே வந்து மைதானம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அந்த முஸ்தலிஃபாவை போய் இரவு தங்கணும். அந்த முஸ்தலிஃபா திறந்த வினா என் கூட ஒரு ஹாஜர் இருந்தார். அவர் ஊர்ல பெட்ரோல் பண்ணா வச்சிருக்காரு. பெரிய வசதிக்காரு. என்ன சேர்த்து திறந்தவெல்லாம் தங்கம்மா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இல்லையா நமக்கு எதுவும் பெசல் இல்லையா? இங்கேயே வந்து பெசல் தராதிங்க. உங்களுக்கு பெசல் என்ன தண்ணி இல்லாத இருக்கு, அதுக்கு கீழே போடுங்க. அவர் அடுத்து கேட்காரு, தண்ணி இல்லாத இடையில எழுத மாட்டானே. அவனை போய் எழுதி டெய்லர் போய் எழுதி எப்ப தனியாவே எப்ப எழுப்ப அப்படின்னு அவன் சொன்னா காலையில 10 மணிக்கு எழுதுறான். தாராளமா போன நம்ம மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நாளெல்லாம் அந்த தனியாருக்கு கீழே படத்தோம் போகுது. முஸ்தலிஃபா காலையில் எழுந்திரிச்சோம். எந்திரிச்ச உடனே இப்பெல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியா இந்தியா கொடியை பிடிச்சிட்டு நம்மளையெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. அங்கிருந்து நம்ம மினாவுக்கு வந்துடுவோம். மினாவுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பெரிய சீட்டானுக்கு கல்லறைய போவோம். ஒரு நேரம் வச்சு ஏன்னா பெரிய சீட்டாக்கு லோகத்துக்கு முன்னாடியே கல்லறை. பெரிய சீட்டாக்கு ஏன் கல்லறை? பிறகு அங்கிருந்து மினாவுக்கு ட்ரெயின் நடந்த ட்ரெயினே அவருக்கு மினாவுக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து ஹெல்ப் செய்யும். மொட்டை அடிக்கிறது முடியை குறைச்சிக்கலாம். இல்லை இளைஞர்கள் நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு மொட்டையை பிடிக்காது. ஆனால் முடியை குறைச்சிக்கிறாங்க. பெண்கள் வந்து முடியை குறைக்கிறது ஒரு சூட்டுகள் முடியை சுற்றி பெண்கள் முடியை கட் பண்ணிக்குவாங்க. பெண்கள் இப்ப இந்த அமல் முடிஞ்சிச்சு. குர்பானி அமலும் அந்த வேற இடத்துல செஞ்சுவாங்க. அதுக்கு கை போட்டுருவாங்க. அதெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. குர்பானி கொடுத்தாங்க. பகட்டுடைய அமல் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு அமல் இருக்கு. என்ன காவல்யா அதுவும் வரல. காப்பத்தில் செஞ்சு 7 முறை காவல் செய்யணும். காவல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வரது ஹஜ்ஜு நிறைவேற்றுச்சு. அந்த காவல் யாரை பிடிச்ச உடனே மக்காம் இப்ராஹிம் அந்த தங்கக்கூடுக்கு ஏற்காவது நீண்டு 2 அக்காய் கொடுக்கணும். அது மாதிரி கந்த தண்ணியில நல்லா குடிக்கணும். குடிச்சிட்டு சஃபா மர்வாவுக்கு 7 முறை என்ன செய்ய வேண்டும்? போட்டோ போட வேண்டும். பிறகு வெளியே வந்து என்ன செய்ய வேண்டும்? மொட்டை அடிக்கலாம். கசல் செய்யலாம். முடிய குறைக்கலாம். முடிய குறைக்கலாம். அதுக்கு சலூட்டில் வரிசையா இருக்கு. 5 வழியில இருந்துருக்கு. அங்கேயே ரேட்டு தான். 5 வழி 10 வழி 15 வழி 20 வழி கடையை பொறுத்து ரேட்டு. கடை ரொம்ப ஆர்கனைசா இருந்தா 20 வழி இருப்பான். ஜம்மு ஏசியில் உட்காந்து முடிய மொட்டை அடிச்சுடலாம். சும்மா சாதாரண திறந்த வழியில் வச்சிருப்பான். 5 ரியால் நிறைய 5 ரியால் நிற்பாங்க.
ஆக மொட்டையோ அல்லது முடிய கழிப்பது நடந்திருந்தால் அதுக்கு பிறகு ஏகாம கழிஞ்சிட்டு நம்ம கொண்டு போன நாள் மனசை ஊட்டினா 5 முடிச்சு. இப்போ ஹாப்பி ஆகிட்டாரு, 5 முடிச்சு. அதுக்கு பிறகு அவர் காபத்துலாக்கு வந்தா 5 நேரம் தொழுது போகலாம். காபாவுக்கு வந்து குரான் ஓதலாம். மற்ற அமல்கள் இல்லை, கல்வியா இல்லை, எதுவுமே இல்லை. ஆக ஹஜ் கமிட்டியில போகக்கூடியவர்களுக்கு ஒரு 40 நாள் கிடைக்கும். எனக்கு 47 நாள் கிடைச்சு. இப்போ 40 நாள் இருக்காங்க. 40 நாள் 5 நாள் தான் ஹஜ்ஜுடி அமல் செய்வோம். மீதி நாட்கள் எல்லாம் சாதாரணமாக இங்கே செய்யக்கூடிய அமலுக்கு அங்கே செய்யறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜு முடிச்சவங்க அந்த தமிழ்நாட்டில் வந்து ஹாஜிகள் போகாம ஷாப்பிங்கில் இருக்கிறாங்க. எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் வாங்கக்கூடாது. டீ கடையில் பாதி பேர் நிற்கிறாங்க. காபத்துலா வர மாதிரி அந்த காபத்துலா சுற்றி நிறைய கடைகள் இருக்கு. வந்து ஏதாவது ஓடிட்டு இருக்கோம், தர்பீஸ் யார் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து அப்படியே போய் தரிசி. நான் நினைக்கிறேன் அந்த வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக பாவம் செஞ்சிருக்காங்க. நீ யாரும் தடுத்து விட்டாங்க அப்படி செய்யறாங்க. நம்ம என்னடா பாவம் செஞ்சோம், யாரா ஏமாத்தோம், யாரா மோசடி செஞ்சோம். ஆமே ஒவ்வொரு நான் ரொம்ப பரிசுத்தமான அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிராமத்துல போனதே இல்லை. தொழுது நேரத்தில் வெளியே நின்று நான் சட்டம் கேட்போம். வெளியே நின்று தொழுது திரும்பவும் பஜார் அல்லாஹுடைய 2025 ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹுடைய பயன்களை லேசாக்குவானாக. இதை டிராவல்ஸ் போன்றவங்க 52,000 பேர், அதுல வெறும் 10,000 பேருக்கு தான் அனுமதி கிடைச்சிருக்கு. 42,000 பேருக்கு அனுமதி கிடைக்கல. அவங்களும் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸ்கூலில் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. அவர்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற காபாவை கண்ணை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாமை பதிவு செய்யக்கூடிய நன்மைக்காக பாக்கியம் பெற்றவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.